நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன். வேறு ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன். வேறு ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். விண்ணிலும் மண்ணிலும் மெய் நாமம் உந்தன் நாமம் ஐயா. உமக்கு நிகர் என்றும் நீதானையா. விண்ணிலும் மண்ணிலும் மெய் நாமம் உந்தன் நாமம் ஐயா. உமக்கு நிகர் என்றும் நீதானையா. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன். வேறு ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன். வேறு ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். கல்லும் அல்ல மண்ணும் அல்ல கல்லால் சிற்பமல்ல ஜீவனுள்ள தேவன் என்றால் நீதானையா. கல்லும் அல்ல மண்ணும் அல்ல கல்லால் சிற்பமல்ல ஜீவனுள்ள தேவன் என்றால் நீதானையா. ரூபமும் உமக்கில்லை, சொரூபமும் உமக்கில்லை, ஆவியாயிருக்கிறீர் ஆண்டவரே. ரூபமும் உமக்கில்லை, சொரூபமும் உமக்கில்லை, ஆவியாயிருக்கிறீர் ஆண்டவரே. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன். வேறு ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன். வேறு ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். உண்டானது எல்லாமே உம்மாலே உண்டான உன்னாம மகிமைக்கு உண்டாக்கினே. உண்டானது எல்லாமே உம்மாலே உண்டானது உன்னாம மகிமைக்கு உண்டாக்கினே. படைப்பு தெய்வமல்ல, பார்ப்பதெல்லாம் தெய்வமல்ல, கர்த்தர் நீர் ஒருவரே தேவனையா. படைப்பு தெய்வமல்ல, பார்ப்பதெல்லாம் தெய்வமல்ல, கர்த்தர் நீர் ஒருவரே தேவனையா. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன். வேறு ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன். வேறு ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். எல்லாம் வல்ல தெய்வம் நீரே, எல்லையில் இல்லாதவர், உம்மாலே ஆகாதது ஒன்றும் இல்லையே. எல்லாம் வல்ல தெய்வம் நீரே, எல்லையில் இல்லாதவர், உம்மாலே ஆகாதது ஒன்றும் இல்லையே. வானமும் சிங்காசனம் பூமி உந்தன் பாதப்படி, நடப்பதெல்லாம் விருப்பப்படி. வானமும் சிங்காசனம் பூமி உந்தன் பாதப்படி, நடப்பதெல்லாம் விருப்பப்படி. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன். வேறு ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன். வேறு ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். விண்ணிலும் மண்ணிலும் மெய் நாமம் உந்தன் நாமம் ஐயா. உமக்கு நிகர் என்றும் நீதானையா. விண்ணிலும் மண்ணிலும் மெய் நாமம் உந்தன் நாமம் ஐயா. உமக்கு நிகர்
கர்த்தர் என்றும் நீர்தானையா. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன். வேறு ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன். வேறு ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். வாரந்தோறும் காணொளி காட்சி மூலமாகவும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் மத்தியானம் 1 மணி முதல் 2 மணி வரை ஹெவன் டிவி மூலமாகவும் உங்கள் யாவரையும் நாங்கள் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். தேவனாகிய கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நன்றியோடு கூட கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இந்த வேளையை நீர் எங்களுக்கு தந்தீர். உம்முடைய சத்திய வசனங்களை சற்று நேரம் நாங்கள் தியானிக்கும்படியாய் இந்த நேரத்தை எங்களுக்கு தந்த கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் எங்களோடு இடைப்படுகிறீர். உம்முடைய வார்த்தைகளை அருளுகிறீர். உம்முடைய வார்த்தைகளை கேட்கக்கூடிய அருமையான தேவ பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். உமக்கே மகிமை ஆண்டவரே, உம்முடைய நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும். துதிகன மகிமையெல்லாம் கேரெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாம். அது அல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் என்னப்பட வெட்கப்படுகிறதில்லை, அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. நம்ம வாசித்த இந்த சத்திய வசனம் முற்பிதாக்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், முற்பிதாக்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அவர்கள் இந்த பூமியிலே வாழ்ந்தாலும் இந்த பூமிக்குரிய காரியங்களில் அவர்கள் எந்த ஒரு நாட்டமும் இன்றி பரமதேசத்தை அதிகமாய் அவர்கள் விரும்பினார்கள். நாங்கள் இந்த பூமிக்கு அந்நியர், பரதேசி என்று கூட அறிக்கையிட்டு அவர்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. தங்களுக்கென்று அவர்கள் ஒரு வீட்டை கூட கட்டலை, கூடாரத்திலே குடியிருந்தாங்க. முற்பிதாக்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அவர்கள் கூடாரத்திலே அவர்கள் வாழ்ந்தார்கள். ஏனென்றால் தேவன் அஸ்திபாரம் இட்டு கட்டின அந்த மேலான பரமதேசத்தை விரும்பி அதற்காய் காத்திருந்தார்கள். விசுவாச கண்களாலே அதை தூரத்திலே கண்டு அதை அணைத்து கொண்டார்கள் என்றும் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி அவர்களுடைய சிந்தைகள், அவருடைய எண்ணங்கள் எல்லாம் மேலானதாய் இருந்தபடியால் தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய பெயரை சொல்லறதுக்கு நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று முற்பிதாக்களுடைய பெயரை சொல்லி அது என்னுடைய நாமம் என்று அறிவித்தார். அவர்கள் பெயரை சொல்லி அவர்களுடைய தேவன் என்று தன்னை அட்ரஸ் பண்ணுறதுக்கு அவர் வெட்கப்படவில்லை என்று நம்ம இப்போ வாசித்தோம். ஏனென்றால் அவர்கள் மேலானதையே விரும்பினார்கள். அதிகமாய் அவர்களுடைய விருப்பம் மேலானதே, பூமிக்குரியது அல்ல. அவர் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று அழைக்கப்பட்டார். அருமையானவர்களே, நமக்கும் அப்படியே வேதத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவார், 13ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில், நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை. நமக்கும் அப்படியே நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை. இந்த உலகத்தில் நிலையானது எதுவுமே இல்லை. வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம் என்று இவர் எழுதுகிறார். நமக்கும் அப்படிதான். வரப்போகிறதை நாம் நாடி தேடக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். நமக்கு
இங்கே இல்லை. நிலையான ஒரு நகரம், நிலையான ஒரு வீடு, நிலையான ஒரு ஆசீர்வாதங்கள், நிலையானது என்பது இல்லை. எல்லாமே அழிஞ்சு போயிடும். வானம் அழிஞ்சு போயிடும், பூமி அழிந்து போயிடும், சர்வ சிருஷ்டிப்பும் அழிந்து போயிடும். ஆகவே முற்பிதாக்கள் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டானவர்கள், நமக்கு முன்மாதிரியானவர்கள். பழைய ஏற்பாட்டு பக்தர்கள் தான், அகிலும் அவர்கள் நம்முடைய வாழ்வுக்கு அவர்கள் ஒரு எடுத்துக்காட்டு. முற்பிதாக்களின் தேவனுக்கு அவங்க மேலே அவ்வளோ பிரியம், அவர்கள் மேல் அவருக்கு ரொம்ப சந்தோஷம். தன்னை உங்கள் பேர் என்ன என்று சொன்னால் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய பெயரை சொல்லி அவர்களுடைய தேவன் என்று சொல்லுவதற்கு தேவனுக்கு அவ்வளவு சந்தோஷம். அதற்காக அவர் வெட்கப்படலை. தேவனாகிய கர்த்தர் ஈசாக்கோடு பேசுகிறார். ஈசாக்கோடு பேசும்போது தன்னை அவர் அறிமுகப்படுத்துகிறார், தன்னுடைய நாமத்தை அவர் சொல்லுவார். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் ஈசாக்கோடு தேவனாகிய கர்த்தர் பேசுகிறார். என்ன பேசுகிறார் பாருங்க. கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, ஈசாக்குக்கு தேவனாகிய கர்த்தர் தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். போதும். நான் ஆபிரகாமின் தேவன், உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவன் என்று ஈசாக்கிடத்தில் சொல்லுகிறார். யாக்கோபிடத்தில் அவர் பேசும்போது எப்படி பேசினார்? ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில், நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவனும் ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறேன். நீ படுத்திருக்கிற இந்த பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் நான் சொந்தமாய் கொடுக்கிறேன். இது உங்களுக்கு சுதந்திரமாய் கொடுக்கப்படுகிறது என்று சொன்னார். வாசிங்க. அதற்கு மேல அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். 13வது வசனம். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாயிருக்கிறேன் என்று யாக்கோபிடத்தில் சொல்லுவார். ஈசாக்கிடத்தில் நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், யாக்கோபிடத்தில் உன் தகப்பனாகிய ஆபிரகாம் ஈசாக்கின் தேவன் என்று சொன்னார். இப்போ தேவனாகிய கர்த்தர் மோசே இடத்துல பேசுகிறார். மோசே இடத்துல பேசும்போது தன்னை எப்படி அவர் தன்னுடைய நாமத்தை அவர் சொல்லுகிறார். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில், நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய முற்பிதாக்களின் தேவன் என்று தன்னை அறிமுகப்படுத்துவார். வாசிங்க. 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். பின்னும் அவர், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன். மோசே தேவனை நோக்கி பார்க்க, நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவனுமாயிருக்கிறேன் என்று மோசே இடத்துல சொல்லுவார். இந்த ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று முற்பிதாக்களின் தேவன் என்று தன்னை அறிமுகப்படுத்துகிறாரே, அந்த நாமத்தை அவரது நித்திய நாமமாக, அது என்றென்றைக்கும் என் நாமம் இதுதான் அப்படின்னு யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் மோசே இடத்துல சொல்லுவார். வாசிங்க. மேலும் தேவன் மோசேயை நோக்கி, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்வாயாக. என்றைக்கும் இதுவே என் நாமம், என்றைக்கும் இதுதான் என்னுடைய நாமம் என்றார் மோசே இடத்துல. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்ற அந்த நாமம் இதுவே, என்றென்றைக்கும் என்னுடைய நாமம், தலைமுறை தோறும் இது என் பேர் பிரஸ்தாபம்.
எவ்வளவு சந்தோஷமா அவர் சொல்லியிருக்கிறார். ஆபிரகாம் யார்? ஒரு சாதாரண மனிதன் தான், நம்மை போன்ற மனிதர் தான். ஈசாக்கு யார்? அவரும் நம்மை போன்றவரே. யாக்கோபும் அப்படியே. ஆனால் இவர்களுடைய பெயரை சொல்லி, நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், இது தலைமுறை தலைமுறை தோறும் இது என் பேர் பிரஸ்தாபம், இதுதான் நித்தியமாக என்னுடைய நாமம் என்று அவ்வளவு சந்தோஷமாக கர்த்தர் சொல்லுகிறார். இவர்களுடைய தேவன் என்று சொல்லுவதற்கு தேவன் வெட்கப்படவில்லை என்று நம்ம எபிரேயர் 11:16 பார்த்தோம். சாதாரண ஒரு மனிதர்கள் பெயர் தான், நம்மை போல பிறந்து வளர்ந்தவர்கள் வாழ்ந்தவர்கள். ஆனால் அவர்கள் பெயரை சொல்லி தேவன் இது என்னுடைய தலைமுறையாய் இது என்னுடைய பேர் பிரஸ்தாபம், இது என்றென்றைக்கும் இதுதான் என்னுடைய நாமம் என்று சொல்ல வேண்டுமானால் அவருக்கு அந்த 3 பேர் மேலே எத்தனை பிரியம், எத்தனை சந்தோஷம். அவங்க 3 பேரும் கர்த்தர் அவளை சந்தோஷப்படுத்தி இருக்கிறாங்க. அந்த 3 பிதாக்களும் முற்பிதாக்கள் தேவனாகிய கர்த்தரை சந்தோஷப்படுத்தி இருக்கிறாங்க, கர்த்தரை திருப்திப்படுத்தி இருக்கிறாங்க. ஆகவே இந்த நாமத்தை வேதத்தில் பல இடத்துல பார்க்கலாம். யாத்ராகமம் 4ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் மோசே இடத்துல தேவன் சொல்லுவார், ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிற தங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் உனக்கு தரிசனமானதை அவர்கள் நம்புவதற்கு இதுவே அடையாளம் என்று அந்த நாமத்தை மீண்டும் சொல்லுவார். புதிய ஏற்பாட்டில் எடுத்துக்கொள்ளலாம். ஆண்டவராகிய இயேசு மரித்தோரின் உயிர்த்தெழுதலை குறித்து, உயிர்த்தெழுதலை பற்றி அவர் பேசும்போது அவர் இந்த வார்த்தையை சொல்லுவார், மரித்தோருக்கு அவர் தேவன் அல்ல, ஜீவன் உள்ளோருக்குத்தான் அவர் தேவன். ஆகவே நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன் என்று ஜீவன் உள்ளவர்களுடைய பெயரை தேவன் சொன்னாரே, அவர் மரித்தோருக்கு தேவன் அல்ல என்று உயிர்த்தெழுதலை பற்றி பேசும்போது ஆண்டவராகிய இயேசு இந்த நாமத்தை சொல்லுவார். மத்தேயு 22ஆம் அதிகாரம் 31-32 வசனங்களில் பார்க்கும் பொழுது இயேசு பேசுகிறார். என்ன பேசுகிறார்? தேவன் மரித்தோருக்கு தேவனாய் இராமல் ஜீவன் உள்ளோருக்கு தேவனாய் இருக்கிறார். ஜீவன் உள்ளோருக்கு தான் தேவன், அவர் ஜீவன் உள்ளோருக்கு தேவன். ஆகவே ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு மரித்தவர்கள் அல்ல, அவர்கள் ஜீவன் உள்ளவர்கள். ஆகவே தேவன் நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன் என்று அவர் சொன்னார் என்று இயேசு எழுதுகிறார். இயேசு சொல்லுகிறார். மத்தேயு 22:32 அவர் அப்படி சொல்லுவார். அதே போல அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 32வது வசனத்தில் ஸ்தேவானும் அதை சொல்லுவார். தேவன் மோசேயுக்கு வெளிப்பட்டார், முற்பிதாக்களின் பெயரை சொன்னார், நான் ஆபிரகாமின் தேவன், நான் ஈசாக்கின் தேவன், நான் யாக்கோபின் தேவன் என்று மோசேயோடு சொன்னார் என்று ஸ்தேவானும் சொல்லும். இப்படி வேதத்தில் பல இடத்தில், புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு 2 ஏற்பாடிலும் பல இடத்தில் இடம் பெற்றிருக்கிற தேவனாகிய கர்த்தருடைய நாமம், முற்பிதாக்களின் பெயரை சொல்லி நான் அவர்களுடைய தேவன் என்று சொன்னார். அவங்களுடைய பெயரை சொல்லி நான் ஆபிரகாமுடைய தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று சொல்லுவதற்கு தேவன் வெட்கப்படவில்லையாம். ஏனென்றால் தேவனுடைய சுபாவம், தெய்வீக சுபாவம் அந்த 3 பேர்கிட்ட இருந்துச்சு. அவங்க மனிதர்கள் தான். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், பூமியில் மனிதனாகவே வாழ்ந்தார். அவர்கிட்ட இருந்த அந்த திவ்ய சுபாவம், தெய்வ பண்பு இந்த 3 தாசர்களிடத்தில் இருந்தது, தெய்வீக சுபாவம். ஆகவே தேவனுக்கு அத்தனை பிரியம், அவ்வளோ இஷ்டம் அவர்கள் மீது, முற்பிதாக்கள் மேல் தேவன் சந்தோஷமாய் இருந்தார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கும். ஆகவே இன்றைக்கு அவர்களுடைய தேவன் என்று சொல்லுவதற்கு அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அருமையானவர்களே, நம்முடைய பெயரை சொல்லி கர்த்தர் நம்முடைய தேவன் என்று சொல்லுவாரா?
சொல்லுவதற்கு அல்லது வெட்கப்படுவாரா? நாம் கொஞ்சம் இந்த சத்திய வசனங்களால் நம்மை கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. ஆபிரகாமின் தேவன், பரமதேசத்தை விரும்பின ஆபிரகாம் பூமியில் வாழ்ந்தாலும் இம்மைக்குரிய தேசம் அல்ல, பரமதேசத்தை அதிகமாய் விரும்பியவர்கள். பரமதேசத்தை நாடி தேடி அதை விசுவாச கண்களிலே அணைத்து கொண்டபடியினால் தேவன் என்ன சொன்னாலும் கேட்பான். ஆபிரகாமுடைய சுபாவம், தேவன் சொல்லுறதுக்கெல்லாம் கீழ்ப்படிவார். அது ஒரு தெய்வீக பண்பு. பூமியிலே ஆண்டவராகிய இயேசு பிதா சொன்னதையெல்லாம் செய்தார். பிதா என்ன சொல்கிறாரோ அதை தான் சொல்லுவார், எதை செய்ய சொன்னாரோ அதை தான் செய்வார். இது கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை, அது ஆபிரகாமுக்குள்ளே இருந்தது. தேவன் என்ன சொன்னாலும் அதற்கு அப்படியே ஆபிரகாம் கீழ்ப்படிவான். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் தேவனாகிய கர்த்தர் சொல்லுவார் ஆபிரகாமை பார்த்து, வாசிங்க. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்படு. உன் தேசம், உன்னுடைய இனம், உன்னுடைய தகப்பன் வீடு. ஒரு மனுஷனுக்கு அந்த தேசம் அவனுடைய தேசம், அவனுடைய இனம், தகப்பன் வீடு, இதெல்லாம் ஒரு பற்று பாசம். எந்த தேசத்தில் வாழ்ந்தாலும் நம்முடைய சொந்த தேசத்துக்கு வரும் பொழுது அதன் மீது நமக்கு ஒரு எத்தனை ஒரு பற்று. நம்முடைய இனம் என்றால் ஒரு தனிப்பற்று, தகப்பன் வீடு அது ஒரு பற்று. அதெல்லாம் நம்முடைய இரத்தத்திலேயே அமைந்த ஒரு தன்மை. தேவனாகிய கர்த்தர் ஒரு நாளிலே ஆபிரகாமை பார்த்து, உன்னோட தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு நான் காண்பிக்கக்கூடிய தேசத்துக்கு புறப்பட்டு போ. தேவன் அப்படி சொல்லும் பொழுது ஆபிரகாமுக்கு வயது 75. 4வது வசனத்தில் ஆதியாகமம் 12:4 உடனேயே அவன் புறப்பட்டு போனான். அப்பொழுது அவனுக்கு வயது 75 என்று சொல்லப்பட்டிருக்கும். அந்த சொல்லுக்கு அப்படியே கீழ்ப்படிந்தான். நாம இருந்தால் ஏன் போகணும், எதுக்கு போகணும், எந்த வழியாக போகணும், எப்படி போகணும், 1000 கேள்வி கேட்டுக்கிட்டு இருப்போம். ஒரு காரியம்னா சரி அப்படின்ட்டு போகிற பழக்கம் நம்மள அநேகருக்கு இல்லை. அது எதுக்கு, அது ஏன், அது எப்படி, அது ஏன் நான் செய்யணும் என்று பல கேள்விகள், கேள்வி மேலே கேள்வி தொடுத்துக்கிட்டு போவோம். ஆபிரகாமை பாருங்க, ஒன்றுமே பதில் பேசலை. கர்த்தர் சொன்னார், உடனே அவன் புறப்பட்டு போனான். அதே போல் ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் இந்த தேசம் முழுவதிலும் இதனுடைய அகலம் எவ்வளவோ, இது நீளம் எவ்வளவோ, அவ்வளவு இடத்துல நீ நடந்து திரி, நான் இதை உனக்கு சொந்தமாக கொடுக்க போகிறேன். நம்மளாக இருந்தால் யோசிப்போம், இதுக்கு அகலத்துக்கும் நீளத்துக்கும் நம்ம சுற்றி சுற்றி நடந்தால் பார்க்குறவங்க பைத்தியம்னு சொல்ல மாட்டாங்களா? எப்படி நடக்கிறது என்று யோசிப்போம். நட, இந்த தேசத்தை சுற்றி நீ அகலம் எவ்வளவோ நீளம் எவ்வளவோ அதை சுற்றி நட, இதை உனக்கு சொந்தமாய் கொடுப்பேன். நடந்தான். தேவன் சொல்றதுக்கு அப்படியே கீழ்ப்படிவான், நடந்தான். அப்படியே ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் வானத்தை அண்ணாந்து பார், அந்த நட்சத்திரங்களை உன்னால் என்ன கூடுமானால் எண்ணு என்று சொன்னார். கட்டாயம் உட்காந்து எண்ணியிருப்பான். எண்ணு, உட்காந்து முடிஞ்ச அளவுக்கு எண்ணியிருப்பான். ஆபிரகாம் தேவன் என்ன சொன்னாலும் தேவனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படுகிறவன். தேவனே சாட்சி கொடுத்தார், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உனக்குள் இந்த உலகத்தில் இருக்கிற அனைவரும் உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க என்று தேவன் ஒரு நாளிலே ஆபிரகாமை பார்த்து சொன்னான். என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியா தேவன் என்ன சொன்னாலும் கீழ்ப்படியக்கூடிய ஒரு மனிதன். அதுபோல தான் 99வது வயதில் தேவன் சொன்னார் ஆபிரகாம் இடத்துல, உங்களுக்கும் எனக்கும் நடுவில் ஒரு உடன்படிக்கை என்று ஒரு விருத்த சேதன உடன்படிக்கையை தேவன் சொல்லுவார். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 10வது வசனம் பாருங்க.
10 எனக்கும் உங்களுக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நடுவே உண்டாகிறதும் நீங்கள் கைக்கொள்ள வேண்டியதுமான என் உடன்படிக்கை என்னவென்றால் உங்களுக்குள் பிறக்கும் சகல ஆண் பிள்ளைகளும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். இதுதான் ஒரு உடன்படிக்கை. இப்போ அவனுக்கு வயது 99. அந்த ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 23-24 வசனத்தில் பார்க்கும் பொழுது அவன் வீட்டிலே பிறந்த எல்லா ஆண் பிள்ளைகள், நிறைய வேலைக்காரர்கள் வேலைக்காரிகள் உண்டு, ஆண் பிள்ளைகள் அனைவருக்கும் ஒரே நாளில் விருத்த சேதனம் பண்ணப்பட்டது. இஸ்மவேலுக்கும் அப்படியே. ஆபிரகாம் 99 வயதில் அவன் விருத்த சேதனம் பண்ணி கொண்டான். தேவன் சொல்லுற எந்த காரியமாக இருந்தாலும் அது ஏன் நான் செய்யணும், என்னால் இதை செய்ய முடியாது என்றெல்லாம் அவன் சொன்னதே கிடையாது. எந்த காரியமாக இருந்தாலும் பதில் பேசாமல் அப்படியே கர்த்தருடைய சொல்லுக்கு அவன் கீழ்ப்படுகிறவன். தேவனுக்கு ரொம்ப பிரியம். முற்பிதாக்கள் மேல் அவர் சந்தோஷமாய் இருந்தார் என்று உபாகமம் 30ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டபடி ஆபிரகாமின் மேல் அவருக்கு அவ்வளவு சந்தோஷம். ஆபிரகாம் தேவனை சந்தோஷப்படுத்தினான், அவர் சொல்லுக்கெல்லாம் கீழ்ப்படிந்தான். அதுபோல ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது ஈசாக்கு இப்பொழுது பிறந்து விட்டான். ஆபிரகாம் விருத்த சேதனம் பண்ணப்பட்ட பிறகு 100வது வயதில் தேவனாகிய கர்த்தர் அவங்களுக்கு கிருபையாக ஈசாக்கை கொடுத்தார். இப்போ அவன் கொஞ்சம் வளர்ந்துட்டான். அவன் ஒரு சிறுவனாக இருந்த வேளையில் தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து ஒரு காரியம் சொல்லுகிறார். 22ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். இவ்வளவு ஒரு பயங்கரமான கட்டளை. தயங்கவே இல்லை ஆபிரகாம். இவ்வளோ வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்து வயது முதிர்ந்த 100வது வயதில் தேவனாகிய கர்த்தர் வாக்கு தத்தத்தின்படி ஒரு பிள்ளையை கொடுத்து அந்த பிள்ளையை அவர் குறிக்கக்கூடிய இடத்திலே தகன பலியிடு, நரபலி செலுத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார். அவன் தயங்கவே இல்லை. கர்த்தர் சொல்லுக்கு அப்படியே கீழ்ப்படியக்கூடிய ஒரு மனிதன். ஈசாக்கை அழைத்து கொண்டு போய் மோரியா தேசத்து மலைகளில் ஒன்றில் தேவன் குறித்த இடத்தில் பலிபீடத்தை கட்டி விறகுகளை அடுக்கி ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தின் மீது வைத்து கத்தியை ஓங்கிட்டான் வெட்டுவதற்கு. தேவனாகிய கர்த்தர் பார்த்தார். 12வது வசனத்தில் ஆபிரகாமை கூப்பிட்டார். ஆபிரகாமே, பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே. 12வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியா நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். தேவன் என்ன சொன்னாலும் கீழ்ப்படியக்கூடிய ஒரு மனிதன் ஆபிரகாம். தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், ஆபிரகாமே, நீ என் சொல்லுக்கு நீ கீழ்ப்படிந்த. என்னெல்லாம் சொன்னாரோ அவ்வளத்துக்கு அவன் கீழ்ப்படிந்தான். ஆகவே இப்பொழுது தேவன் அவனை ஆசீர்வதிக்கிறார். அது அங்கே 22ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமோடு பேசுகிறார். என்ன ஆசீர்வாதங்கள் பாருங்க. நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியா. தேவனாகிய கர்த்தருடைய சொல்லுக்கு அப்படியே கீழ்ப்படிந்தவன். இந்த கீழ்ப்படிதல் தான், இந்த தாழ்மை தான் ஆண்டவராக இயேசுவிடத்தில் இருந்தது. பூமியிலே அவர் மனுஷகுமாரனாய் வந்த பொழுது பிதா என்ன சொல்லுகிறாரோ அதை அப்படியே செய்தார்.
ஏன் செய்யணும், எதுக்கு செய்யணும் என்றெல்லாம் கேள்வியே கிடையாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் இருந்த அந்த திவ்ய சுபாவம் ஆபிரகாம் இடத்துல இருந்தது. தேவன் ரொம்ப சந்தோஷப்படுகிறார். பிதாவின் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தவர். பிதா எதை சொல்ல சொன்னாரோ அதான் சொல்லுவார். தாம் சுயமாய் ஒன்று சொல்லவில்லை என்றார். நான் என் சுயமாய் நான் பேசுகிறதில்லை, சுயமாய் நான் ஒன்றும் செய்கிறதில்லை, என் பிதா எனக்கு சொன்னது தான். நான் அவர் பேச கேட்டதையும் கண்டதையுமே அல்லாமல் நான் சுயமாய் உங்களோடு பேசவில்லை என்றார். யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் பிதாவை நோக்கி சொல்லுவார். பிதாவே, நான் இந்த பூமியில் எதையெல்லாம் செய்யணும் என்று சொல்லி என்ன கிரியைகளால் நடப்பிக்க வேண்டும் என்று சித்தம் கொண்டீரோ, என்னிடத்தில் ஒப்புவித்தீரோ எல்லாவற்றையும் செய்து முடித்தேன் என்பார். வசிங்க. பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். பூமியிலே உம்மை நான் மகிமைப்படுத்தினேன். நான் செய்யும்படி நீர் எனக்கு நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த காரியங்களை செய்து முடித்தேன். என்னெல்லாம் கிரியை செய்யணும், எப்படி பேசணும், எதை பேச வேண்டும், யாருக்கெல்லாம் சுகம் கொடுக்க வேண்டும், எந்தெந்த இடத்திலே எதை பேச வேண்டும், ராஜ்யத்தின் வசனத்தை எப்படி பேச வேண்டும், எல்லாம் பிதா கற்றுக் கொடுத்தது. சுயமாய் ஒன்றும் செய்யவில்லை. இந்த திவ்ய சுபாவம் ஆண்டவராகிய இயேசுவிடத்திலே இருந்த அந்த திவ்ய சுபாவம் ஆபிரகாம் இடத்தில் இருந்தது. புறப்பட்டு போ, உடனே போனான். நடந்து திரி, உடனே நடந்தான். எண்ணு, உடனே எண்ணினான். விருத்த சேதனம் பண்ணு, உடனே பண்ணினான். உன் பிள்ளைய பலி கொடு, உடனே கீழ்ப்படிந்தான். தேவனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்தான். இப்போ ஆண்டவர் பேசுகிறார். ஆபிரகாமே, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால், வாசிங்க 22:18, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷம்! இந்த பூமியில இருக்கிற எல்லா மனிதர்களும் ஆபிரகாமுக்குள்ள தான் ஆசீர்வதிக்கப்படுகிறாங்க. ஆபிரகாமுக்குள்ள தான் அவங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். ஆபிரகாம் இல்லாமல், அவனுடைய சந்ததி இல்லாமல் பூமியில் ஒருவருக்கும் ஆசீர்வாதம் இல்லை. ஏன்னா ஆபிரகாம் தேவனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்தம். இன்றைக்கு நாமெல்லாம் ஆசீர்வாதங்களை பெறுகிறோம் என்றால் இது ஆபிரகாம் மூலம்தான் நமக்கு உண்டாகிறது. ஏனென்றால் அவன் பரமதேசத்தை விரும்பினான். பூலோகத்தமை என்னவே இல்லை, பூலோக காரியங்களை பெரிதாக அவன் கருதவே இல்லை. ஆனால் அவன் பெரிய சீமான். 13ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 2ஆம் வசனத்தில் அவனுக்கு ஆடுகள் மாடுகள் திரளான ஐஸ்வர்யம் பொன் வெள்ளி பெரிய சீமானாயிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் மீது அவனுக்கு நாட்டம் இல்லை, வாஞ்சை இல்லை. அவனுடைய வாஞ்சை விருப்பம் எல்லாம் மேலானது. ஆகவே அவனுடைய சுபாவம் தேவனுடைய சொல்லுக்கு செவி கொடுக்கணும், அதை கேட்கணும். ஏன்னா மேலே நம்ம போகிறோம், பரமதேசம் நம்முடைய தேசம் என்று அறிக்கையிட்டு சென்றவர்கள் இது நமக்கு அந்நிய இடம், நாங்கள் பரதேசி, இந்த பூமிக்கு அந்நியர், நாங்கள் பரதேசி என்று அறிக்கையிட்டார்களாம். ஆகவே தேவனாகிய கர்த்தர் நான் ஆபிரகாமின் தேவன் என்றார். சந்தோஷமாக சொன்னார், வெட்கப்படலை ஆபிரகாமுடைய பெயரை சொல்லுவதற்கு. அப்படியே ஈசாக்கை பார்க்கலாம். ஈசாக்குக்கும் தேவன் அப்படித்தான். எப்படி தேவனாகிய கர்த்தர் நான் ஆபிரகாமின் தேவன் என்று சொன்னாரோ அப்படியே நான் ஈசாக்கின் தேவன் என்றும் சொல்லுகிறார். ஈசாக்கின் பெயரை சொல்லுவதற்கும் அவர் வெட்கப்படலை. ஏனென்றால் ஈசாக்கிடத்திலும் கூட அதே தன்மைகள் தான். பரமதேசத்தை விரும்பினவன், பரமதேசத்தின் மீது அதிக நாட்டம் கொண்டவன். பூமியில் தான் வாழ்கிறாங்க, பெரிய ஐஸ்வர்யவான்கள் தான், அவங்களாம் கோடீஸ்வர பிரபுக்கள் தான். ஆனால் அதன் மீது அவர்களுக்கு வாஞ்சையோ விருப்பமோ நாட்டமோ அல்ல. அவர்களுடைய விருப்பம், அவர்களுடைய ஆசை, அவர்களுடைய எதிர்பார்ப்பெல்லாம் மேலான பரமதேசம். அதற்காக இந்த பூமியில் எந்த காரியத்துக்காகவும் அவங்க சண்டை போடலை, வாக்குவாதம் பண்ணலை, எதிர்க்கலை, போராட்டம் பண்ணலை. பேசாமல் ஒரு பிரச்சனைன்னு கூட அப்படி விலகிடுவாங்க.
பதிலே பேசலை. ஈசாக்கை பார்க்கலாம். ஈசாக்குக்கு தேவனாகிய கர்த்தர் ஒரு நாளிலே பேசுகிறார். நான் சொல்லக்கூடிய இந்த இடத்துல நீ குடியிரு, இந்த இடத்தை விட்டு நீ எங்கே போக வேண்டாம். ஆனால் இவர் சொன்ன அந்த இடத்துல பஞ்சம். பாருங்க, 26ஆம் அதிகாரம் முதல் 5 வசனம். ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கினிடத்தில் கேராருக்கு போனான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, கர்த்தர் ஈசாக்குக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, இங்கே இரு. பஞ்சம், பயங்கரமான பஞ்சம். ஆபிரகாமின் நாட்களில் ஒரு பஞ்சம் உண்டானது. அப்படியே ஈசாக்கின் நாட்களிலும் ஒரு பஞ்சம் உண்டாயிருக்கிறது. இந்த பஞ்சத்தில் தேவன் வேற எங்கேயும் போகாத. பஞ்சத்துக்கு பிழைக்கிறதுக்கு எகிப்துக்கு போயிடாத, நீ எகிப்துக்கு போகாத, நான் சொல்லக்கூடிய இந்த இடத்துலையே இரு. நாம இருந்தால் எப்படி இருப்போம்? பஞ்சம் இருப்போமா? நகோமி பஞ்சத்துக்கு பிழைக்கிறதுக்கு தான் போனான். அங்கே போய் அவள் வாழ்வே பஞ்சமாயிருச்சு. கணவனை இழந்தாள், பிள்ளைகளை இழந்தாள், ஒன்றும் இல்லாமல் வெறுமையாய் திரும்பி வந்தாள். பஞ்சத்துக்கு பிழைக்க போனவள். கர்த்தர் வச்ச இடத்துல இருக்கணும். அது பஞ்சமோ பட்டினியோ அது எதுவாக இருந்தாலும் தேவன் நம்ம எந்த சத்திரத்தில் வச்சிருக்கிறாரோ கர்த்தர் வைத்த இடத்துல நம்ம உண்மையுள்ளவங்களா இருக்கிறது ரொம்ப நல்லது. பஞ்சமாய் இருந்த போதிலும் கூட தேவனாகிய கர்த்தர் ஈசாக்குக்கு செய்த அதிசயம் என்ன? ஈசாக்கு விதை விதைத்தான். அந்த வருஷத்திலே 100 மடங்கு பலன் கிடைத்தது. உலகத்துக்கு பஞ்சமாக இருக்கலாம், தேவனுடைய பிள்ளைகளுக்கு அது பஞ்சம் அல்ல. உலகத்துக்கு அது எதுவாய் இருக்கலாம், வறட்சியாக இருக்கலாம், பட்டினியாக இருக்கலாம், வறுமையாக இருக்கலாம், அது எதுவாயும் இருக்கலாம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு அப்படி அல்ல. கர்த்தர் பஞ்சம். ஆனால் ஈசாக்கு விதை விதைத்தான், தேவன் அதை ஆசீர்வதித்தார். அந்த வருஷத்தில் அவனுக்கு 100 மடங்கு, ஒன்று கூட குறையல, 100 மடங்கு பலனை தேவன் கொடுத்தார் என்றால் ஈசாக்கு வாழ்விலே தேவன் செய்த இவ்வளோ அதிசயம். என கர்த்தரோட சொல்லுக்கு கீழ்ப்படிந்தான். வர வர அந்த தேசத்திலே அவன் அப்படியே விருத்தி அடைந்து அவன் பெரியவனானான், பெரிய பணக்காராயிட்டான், பெரிய நிலைமைக்கு, உயர்ந்த நிலைமைக்கு போயிட்டான். பிழைக்க வந்த இடத்துல இவனுக்கு அபாரமான வளர்ச்சி. ஆனால் அந்த தேசத்து குடிமக்கள் அவங்க ரொம்ப வறுமையில், ரொம்பவே தாழ்வான நிலைமையில் இருக்கிறாங்க. இதை பார்த்து அவங்களுக்கு ரொம்ப பொறாமை வந்துருச்சு. சும்மா வந்தவன், பிழைக்க வந்தவன் உயர்ந்த கோடீஸ்வர பிரபு ஆயிட்டான், நம்ம இருக்கிற நிலைமையில தானே இருக்கிறோம் என்று பொறாமை கொண்டார்கள். பாருங்க 13 பாருங்க. அவன் ஐஸ்வர்யவானாகி, ஈசாக்கு ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினாலே அவன் பேரில் பொறாமை கொண்டு ரொம்ப பொறாமைப்பட்டாங்க. பொறாமைப்பட்டு அவனுக்கு எதிராக எழும்புறாங்க. கீழே வாசிங்க இன்னொரு வசனம் 14. அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்கார வெட்டின துறவுகளை எல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். அவங்களுக்கு ரொம்ப பொறாமையா இருக்குது. இவன் இப்படி வளர்ந்துட்டானே, இவன் இப்படி ரொம்ப வசதியாய் கோடீஸ்வரன் ஆயிட்டானே, நம்ம நாட்டில் வந்து இவனுக்கு இவ்வளோ ஆசீர்வாதம் வந்திருக்குது, ஆனால் நம்ம அப்படியே தானே இருக்கிறோம். இது மனுஷருடைய இயல்பு தான். இந்த நாட்களிலும் அப்படித்தான். இவங்க அப்பா இந்த இடத்துல இருக்கும் பொழுது அநேக துறவுகளை வெட்டி இருந்தார். ஒவ்வொரு துறவுக்கும் பேர் வச்சிருந்தார். அங்கே இருந்த பெலிஸ்தியர் ஆபிரகாம் தோண்டின துறவை எல்லாம் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, மண்ணை போட்டு மூடிட்டாங்க. ஈசாக்கு திரும்ப திரும்ப துறவு தோண்டிக்கிட்டு இருக்கிறான். இன்னும் பல இடத்துல அவங்க அப்பா தோண்டின துறவுகள் இருக்குது, அதையெல்லாம் தோன்றுறான். இவன் துறவுகளை தோண்ட தோண்ட அந்த துறவுகளை எல்லாம் இவங்க தூர்த்து கொண்டே இருப்பாங்க. மண்ணை போட்டு அந்த துறவுகளை மூடிக்கிட்டு இருப்பாங்க. துறவு தோண்டி தண்ணி வந்தோடனே அதை எங்கே தண்ணி
இந்த தண்ணி எங்கள் தண்ணி, நீ இதை தொடக்கூடாது, இது எங்களுக்கு தான் சொந்தம் என்று அதை தூர்த்து போடுவார்கள். ஒவ்வொரு துறவுக்கும் அவன் பேர் வைப்பான். ஒவ்வொரு துறவை தோண்டும் பொழுதும் வாக்குவாதம். நீங்கள் 14 இருந்து 21 வரைக்கும் ஆதியாகமத்தில் 26ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்த்தா அவன் சலிக்காம துறவுகளை தோண்டுவான். தோண்ட தோண்ட இவர்கள் வாக்குவாதம் செய்து இவனோடு சண்டையிட்டு வாக்குவாதம் பண்ணி ஒவ்வொரு துறவையும் இவங்க மூடிட்டே போவாங்க. ஆனால் இவன் பதிலுக்கு வாக்குவாதம் செய்ய மாட்டான், பேசவே மாட்டான். ஒரு கட்டத்தில் சொல்லிட்டாங்க, நீங்கள் இருக்கவே இருக்காத, உன்னைய எங்களால் சகித்துக்கொள்ள முடியல, ஏன்னா அவ்வளோ பொறாமையாக இருக்குது, நீ கொஞ்சம் தூரத்தில் எங்காவது என் கண்ணு தெரியாத இடத்துல நீ போயிரு என்று துரத்தியே விட்டார்கள். அப்படி துரத்தப்பட்டான். ஆனால் இவன் எங்கே போனாலும் ஆசீர்வாதமாக இருக்கிறான். இந்த வாக்குவாதம் செய்து பெலிஸ்தியர்கள் தோற்று போயிட்டாங்க. ஒரு நாளிலே அவங்க சிந்தித்தாங்க, ஈசாக்கோடு தேவன் இருக்கிறார், ஈசாக்கோடு கர்த்தர் இருக்கிறார். அதனால தான் நம்ம என்ன பண்ணினாலும் அது அவனுக்கு ஆசீர்வாதம் தான் வருது. அவனுக்கு ஒரு தீமையோ தீங்கோ நஷ்டமோ கஷ்டமோ நேரிடல. தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். கர்த்தர் கூட இருக்கிறதுனால அவன் ஆசீர்வாதமாய் மேன்மையாக அவன் பெருகி கொண்டு போகிறான் என்று இவங்க அறிஞ்சு இவங்க எல்லாரும் இவனிடத்துல வருவாங்க. நமக்குள்ள ஒரு உடன்படிக்கை பண்ணிக்கலாம், ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கலாம். 26, 28 வாசிங்க. அபிமெலேக்கும் அவன் சிநேகிதனாகிய அகுசாத்தும் அவன் சேனாபதியாகிய பிகோலும் கேராரிலிருந்து அவனிடத்துக்கு வந்தார்கள். அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார். நிச்சயமாக கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார். ஈசாக்கை பார்த்து சொன்னாங்க, கர்த்தர் உம்மோடு கூட. இந்த வாக்குவாதம் செய்து அவனுக்கு எதிராக இருந்தவர்கள், அவன் மீது பொறாமை கொண்டு அவனை சிறுமைப்படுத்தினவர்கள் இப்போ சொல்கிறாங்க, நிச்சயமா கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உன்னோடு கூட இராமல் இருந்தா இப்படி இருந்திருக்க மாட்டார். நீ ஆசீர்வாதமாய் மேன்மையாய் இருப்பதற்கு காரணம் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். இவன் மாத்திரம் வாயை திறந்து அவங்கள போலவே வாக்குவாதம் பண்ணியிருந்தா இந்த நற்சாட்சி கிடைச்சிருக்குமா? அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டிருக்குமா? தேவன் உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை கண்டுகொள்ள முடியுமா? அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நம்மளுக்கு இது போல பிரச்சனைகள், மனிதர்கள் நம் மீது பொறாமை கொண்டு எரிச்சல் பட்டு நமக்கு எதிராக செயல்படும் போது நம்ம பேசாமல் இருந்தால் போதும். நமக்காக கர்த்தர் வாதாடுவார். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நம்முடைய சத்துருக்கள் அறிந்து கொள்ளுவாங்க. இங்கே ஈசாக்கை பார்க்கிறோம், பரமதேசத்தை விரும்பினவன். ஆகவே இந்த பூலோகத்தில் இருக்கிற எந்த காரியத்தின் மீதும் அவனுக்கு ஒன்றும் பெரிய ஒரு நாட்டம் இல்லை. பேசாமல் விட்டுட்டு போயிடுவான். எதிர்த்து நிற்கலை, வாக்குவாதம் பண்ணலை. இந்த வாக்குவாதம் பண்ணாதது இவனுக்கு எதிராய் வாக்குவாதம் செய்தார்கள், ஆனால் இவனு வாக்குவாதம் பண்ணலை. இந்த வாக்குவாதம் பண்ணாதது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த சுபாவம். அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் வாக்குவாதம் செய்ய மாட்டார். அவர் கூக்குரல் வீதியிலே கேட்கப்படாது. அவர் சண்டை பட மாட்டார், வாக்குவாதம் பண்ண மாட்டார், தர்க்கம் பண்ண மாட்டார். இது இயேசு கிறிஸ்துவில் இருந்த திவ்ய சுபாவம் ஈசாக்கிடத்துல இருந்தது. மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களை வாசிக்கலாம். வாக்குவாதம் செய்யவும் மாட்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு தீர்க்க தரிசனம். கர்த்தர் யார்? வாக்குவாதம் செய்ய மாட்டார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன காரியமாக இருந்தாலும் வாக்குவாதம் தான். குடும்பத்துக்குள்ள, வீட்டுக்குள்ள, கணவன் மனைவிக்குள்ள, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி உறவினர்களுக்குள்ள, நண்பர்களுக்குள்ள, குடும்பத்தில், சமுதாயத்தில், சபைக்குள்ள வாக்குவாதம், அனுதினமும் வாக்குவாதம். ஈசாக்கிடத்திலே ஏன் தேவன் அன்பு கூர்ந்தார்? ஈசாக்கின் தேவன் நான் என்று சொல்ல தேவன் ஏன் வெட்கப்படவில்லை? அவனுக்கு எதிராக எவ்வளோ பிரச்சனை வந்தது. அவன் நாடினது பரமதேசம். ஆகவே அவன் பதிலே பேசலை. பூமினா இப்படி தான் இருக்கும், உலகம் இப்படி தான் இருக்கும், நாம் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல, நம்முடைய தேசம் பரமதேசம் என்று பரமதேசத்தை நாடி தேடினவர்கள். ஆகவே இந்த பூமிக்குரிய காரியங்களில் அவங்க ரொம்ப ஒன்றும் ஈடுபாடு இல்லாதனால அவங்க பேசாமல் ஒதுங்கி போயிட்டாங்க.
வாயை திறக்கலை. இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த திவ்ய சுபாவம். ஆண்டவராகிய இயேசு வாக்குவாதம் செய்ய மாட்டார். வாக்குவாதம் செய்ய மாட்டார். இயேசு கூக்குரலிட மாட்டார். ரொம்ப கோபம் வந்தா சத்தம் ரொம்ப பயந்துரும். நம்முடைய வாழ்க்கையில் கோபம் வந்துருச்சா சத்தம் போட்டு கத்திடுவோம். இது கிறிஸ்துவுக்குள்ள இல்லை. அவருக்குள்ள இந்த சுபாவம் இல்லை. முற்பிதாக்களிடத்திலும் அது இல்லை. ஆனால் அவர்களுக்கும் துன்பம் வந்தது. அவர்களுக்கு எதிராய் சத்துருக்கள் எத்தனை வாக்குவாதம் பண்ணினாங்க. இவங்களும் வாக்குவாதம் பண்ணியிருக்க முடியும், கூக்குரலிட்டு இருக்க முடியும். ஆனால் ஈசாக்கு அப்படி செய்யவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் இருந்த திவ்ய சுபாவம் முற்பிதாக்களிடத்திலே காணப்பட்டது. ஆண்டவராகிய இயேசு வாக்குவாதம் செய்யவில்லை. அவர் கூக்குரல் இடவும் இல்லை. அவருடைய சத்தத்தை ஒருவனும் வீதிகளில் கேட்பதும் இல்லை. அவருடைய சத்தம் வீதியில கூட கேட்காது. அருமையானவர்களே, நம்முடைய குடும்ப காரியம், குடும்பத்துக்குள்ள ஒரு பிரச்சனை, நம்ம போடுற சத்தம் ஏரியாவையே கவர் பண்ணும். ஆனால் அப்புறம் சொல்லுவோம், யாரோ போய் சொல்லி கொடுத்துட்டாங்க, எங்கள் வீட்டு விஷயத்த யாரோ சொல்லிட்டாங்க, அவங்க அப்படியே ஸ்ப்ரெட் ஆக்கிட்டு இருக்கிறாங்க என்போம். யாரும் சொல்கிறதில்ல, நம்மளே தான் ஸ்பீக்கர், அப்படி நம்மளே சவுண்ட் பாக்ஸ். ஏன்னா கோபம் வரும் பொழுது கூக்குரலிட்டுருவோம், சத்தம் போட்டு கத்திடுவோமா. பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாருக்குமே தெரியும், ஓ அங்கே பிரச்சனை, நம்ம போடுற சத்தத்தில் என்ன பிரச்சனைனே அவங்க புரிஞ்சுக்கிருவாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சத்தம் வீதியில் கேட்கப்படவில்லை. இன்றைக்கு நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற சண்டை வீதி வரைக்கும் கேட்குது. இதெல்லாம் மனுஷ சுபாவம். தேவ பிள்ளைகளிடத்துல தெய்வீக சுபாவம் தான் இருக்கணும். ஈசாக்கு இடத்துல பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே இருந்த அந்த திவ்ய சுபாவம் அவங்களிடத்துல காணப்பட்டது. ஆகவே தேவராகிய கர்த்தர் நான் ஈசாக்கின் தேவன் என்று சொல்லுவதற்கு அவர் வெட்கப்படவில்லை. நம்ம பேரை எப்படி சொல்லுவார்? நம்ம தான் வாக்குவாதம் பண்ணுற ஆட்களாச்சே. கர்த்தர் என்ன சொன்னாலும் அது நான் ஏன் செய்யணும், எதுக்கு செய்யணும், எப்படி செய்யணும், என்னால் முடிஞ்சாதான் செய்வேன், இல்லைனா செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களாக காணப்படுறோம். கூக்குரலிடக்கூடியவர்களாய், கோபப்படக்கூடியவர்களாய், நம்முடைய சத்தம் வீதியில் கேட்கத்தக்க அளவுக்கு நம்ம சத்தம் போட்டுறோம், கோபப்பட்டுறோம். இந்த சுபாவங்கள் எல்லாம் முற்பிதாக்கள் இடத்திலே இல்லை. ஆபிரகாம் இடத்துல இல்லை, ஈசாக்கு இடத்துல இல்லை. ஆகவே தேவனாகிய கர்த்தர் அவர்கள் மேல் சந்தோஷமாய் இருந்தார். அவர்களுடைய தேவன் என்று சொல்லுவதற்கு வெட்கப்படவில்லை. காரணம், அவர்களுடைய வாஞ்சை, அவர்களுடைய விருப்பம் எல்லாமே மேலானது. பரமதேசம் அதை தேடிக்கொண்டிருந்ததுனால இந்த பூலோக காரியங்களை பற்றி அவங்க கவலையே படலை. என்ன எதிர்ப்புகள் போராட்டங்கள் வந்தாலும் பேசாமல் அவங்க அப்படியே விலகி போயிடுவாங்களே தவிர அதை நின்று அது என்ன, அது ஏன், அது எதற்கு என்று கேட்டு விசாரித்து சண்டை போடுற ஆட்கள் அல்ல. வாக்குவாதம் செய்யவில்லை. வாக்குவாதம் எவ்வளவு வாக்குவாதங்கள் செய்தாங்க பெலிசியர். ஈசாக்கு பதிலே பேசலை, வாக்குவாதம் செய்யவில்லை. அப்படியே யாக்கோபை எடுத்துக்கொள்ளலாம். தேவனாகிய கர்த்தர் யாக்கோபின் தேவன் என்றார். நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய முற்பிதாக்களின் தேவன் என்று அவர் சந்தோஷமாக சொன்னார். அவங்க பேரை சொல்றதுக்கு அவர் வெட்கப்படவில்லை. காரணம், தெய்வீக சுபாவம் அவங்களுக்குள்ளே இருந்தது. ஏன்னா அவங்க பரமதேசத்தை நாடி அவங்க போய்கிட்டு இருந்ததுனால, வாழ்ந்ததுனால எதை பற்றி அவங்க காது கொடுத்துக்கிறவே இல்லை. ஆகவே பதில் பேசலை. யாக்கோபை பார்க்கலாம், அவனும் பரமதேசத்தை நாடினவன். ஆகவே தேவன் நான் யாக்கோபின் தேவன் என்று சந்தோஷமாக சொன்னார். யாக்கோபின் சரித்திரத்தை எடுத்துக்கொண்டால் ஒரு கட்டத்தில் அவன் தன் அண்ணனை அவனுடைய சுதந்திரத்தை எல்லாம் அவன் ஏமாற்றி வாங்கினவன். தன் தகப்பனிடத்தில் ஏசாவை போல வேஷமிட்டு ஏசாவுக்கு வரக்கூடிய ஆசீர்வாதங்களை எல்லாம் தன் தகப்பனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டான். அதன் பின்பு ஏசா அவனை கொன்று விடுவானோ என்ற ஒரு அச்சத்தினால இவன் தாயுடைய போதனையின்படி தாயின் சகோதரன் லாபானுடைய வீட்டுக்கு போகிறான். அப்போ தகப்பனை ஆசீர்வதிப்பார்.
யாக்கோபை தகப்பன் ஆசீர்வதிப்பார். ஈசாக்கு, மகனே, நீ கானானிய ஸ்திரீகளில் நீ எந்த ஒரு பெண்ணையும் விவாகம் பண்ணக்கூடாது. உன் தாயின் சகோதரனுடைய வீட்டில் போய் அவருடைய பெண்களில் தான் நீ விவாகம் செய்யணும். தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார், உன் சந்ததியை ஆசீர்வதிப்பார் என்று தகப்பன் யாக்கோபை ஆசீர்வதிக்கிறான். 28ஆம் அதிகாரம் ஆதியாகமம் முதல் 2 வசனத்தில் பார்க்கும்போது தகப்பனுடைய ஆசீர்வாதம் அதை வாங்கி கொண்டு லாபான் வீட்டுக்கு போகிறான். தன் தாயின் சகோதரனுடைய வீட்டுக்கு புறப்பட்டு போகிறான். நமக்கு தெரியும் சரித்திரம். போகிற வழியில் இருட்டி போச்சு. அவன் ஒரு கல்லை தலைக்கி வைத்து அந்த இடத்துல உறங்குவான். தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு வெளிப்படுவார். யாக்கோபே, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறேன். நீ படுத்திருக்கிற இந்த பூமியை நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் நான் சொந்தமாய் சுதந்திரமாக கொடுக்கிறேன் என்று வாக்கு பண்ணுவார். அவன் தன் தாயின் சகோதரனுடைய லாபான் வீட்டுக்கு போய் சேர்றான். அங்கே மாமா வீட்டில் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறான். மாமாவுடைய பெண்கள் இருவரையும் திருமணம் செய்கிறான். இருவருக்காகவும் ஆடுகளை மேய்க்கிறான். மந்தைக்காகவும், மாமாவுடைய மந்தைக்காகவும் அவன் ஆடுகளை மேய்த்து மொத்தம் ஒரு 20 வருஷம் அங்கே வேலை செய்கிறான் மாமா வீட்டில். வாசிக்கலாம். ஆதியாகமம் 31:41, 31:41. இந்த 20 வருஷ காலம் உம்முடைய வீட்டிலே இருந்து 20 வருஷ காலம் அவன் லாபான் வீட்டில் அவன் வேலை செய்கிறான். 14 வருஷம் 14 வருடம் லாபானுடைய 2 குமாரத்திகளுக்காக 2 பெண்களையும் அவன் கல்யாணம் பண்ணுறான். 7 வருஷம் மந்தை மேய்க்கிறான். 14 வருஷம் மந்தை மேய்த்தான். 6 வருஷம் 6 வருஷம் லாபானுடைய மந்தைக்காக அவன் வேலை செய்கிறான். மொத்தம் 20 வருடம் லாபான் வீட்டில் பாடுபட்டிருக்கிறான். இரவு என்றும் இல்லை, பகல் என்றும் இல்லை. அவன் மந்தையை மேய்த்து மந்தையை கண்காணிப்பு செய்து 20 வருடம் அவன் பாடுபட்டு வேலை செய்தான். லாபான் அவனுக்கு சம்பளம் கொடுத்தான். 20 வருஷத்தில் 10 முறை சம்பளத்தை மாற்றினான். இன்றைக்கு நம்ம போராட்டங்கள், கலவரம், ஸ்ட்ரைக் அப்படியெல்லாம் சில காரியங்களை, பந்த் அப்படியெல்லாம் சில காரியங்களை நம்ம கேள்விப்படுகிறோம். எதற்கு? எல்லாம் பணத்துக்கு தான். ஒரு கம்பெனியில் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க, சம்பளம் கூட்டி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, சம்பள உயர்வு இல்லை என்றால் ஒரு போராட்டம். இப்படி கடினமாக வேலை வாங்குறாங்க, அதற்கேற்ற ஊதியம் இல்லை என்றால் போராட்டம் பண்ணுறதை பார்க்கிறோம். உலகத்தில் என்னெல்லாம் பார்க்குறோம்? போராட்டங்கள், கலவரங்கள். இன்று 10 முறை சம்பளத்தை மாத்திரம். அப்படி மாத்திரம் நம்ம வாழ்க்கையில் இருந்தால், அல்லது இப்பொழுது இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் அப்படி ஒன்று இருந்தால், ஒரு முதலாளி 10 முறை சம்பளத்தை மாற்றினா அங்கே இருக்கக்கூடிய தொழிலாளிகள் என்ன செய்வாங்க? ஒரு முறை மாற்றி 2 முறை மாற்றினா சகிப்பாங்க, 3ஆவது முறைனாலே எழும்பிடுவாங்க. ஆனால் ஒரு முதலாளி 10 முறை சம்பளத்தை மாற்றி 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 அவன் சம்பளத்தை மாற்றும் பொழுது யாக்கோபு என்ன செய்தான்? எதிர்க்கவே இல்லை. சொந்த மாமனார் தான், உரிமை உண்டு. இன்னைக்கு மாமனாரை கொலை செய்கிற ஆட்கள் இருக்கிறாங்க. மருமகன் ஏன் பெற்ற தாய் தகப்பனையே கொல்லுறாங்க. கட்டின கணவர், கட்டின மனைவி, பெற்ற பிள்ளை எல்லாம் கொலை செய்யக்கூடிய கொலை என்று தினமும் கொலை நடந்து கொண்டிருக்கிற உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இவன் எதிர்க்கவே இல்லை. 10 முறை சம்பளத்தை மாற்றின பிறகு கூட எதிர்க்கவே இல்லை. தன் மனைவிகளிடத்தில் சொல்லுவான். 7வது வசனம் பாருங்க, 31:7. உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து சம்பளத்தை 10 முறை மாற்றினான். வஞ்சித்து 10 முறை சம்பளத்தை மாற்றினான். வஞ்சகமான ஒரு எண்ணத்தோடு. ஏன்னா தன்னுடைய மந்தையை விட இவனுக்கு மந்தை பெருகுது. கர்த்தர் கூட இருக்கிறார்.
ஆகவே வஞ்சகத்தோடு கூட மாற்றினாள். ஆனால் யாக்கோபு வாய் திறக்கல, எதிர்க்கவே இல்லை. ஏன் இப்படி சம்பளத்தை மாத்திர? நான் எவ்வளோ பாடுபட்டு நான் வேலை செய்துட்ருக்கிறேன். உனக்கு காணாமல் போனால் நான் உனக்கு அது கணக்கு கொடுக்குறேன், என் கையிலிருந்து போட்டு கொடுக்குறேன். ஒரு ஆடு பீருண்டு போனால் அது என் கணக்கில் நீ கேட்டு வாங்குற. இப்படியெல்லாம் செய்யும் பொழுது நான் எத்தனை பாடுபட்டு, வெயில் என்று பாராமல், பனி என்று பாராமல், குளிரிலும் வெயிலிலும் நான் மந்தைக்காய் பாடுபட்டேன். நீ ஏன் சம்பளத்தை மாத்திர என்று வாயை திறந்து ஒரு நாள் கூட யாக்கோபு கேட்கவே இல்லை. தேவனே பார்த்தார், தேவனே பார்த்தார். யாக்கோபுக்கு வெளிப்பட்டார். யாக்கோபி, நீ புறப்பட்டு போ, உன் சொந்த இடத்துக்கு நீ புறப்பட்டு போ என்று சொன்னார். தேவனுக்கே லாபான் செய்த வஞ்சகம், அநியாயம் தேவனுக்கே பொறுக்கலை. யாக்கோபை பார்த்து நீ புறப்பட்டு போ என்றார். யாக்கோபு சொந்த இடத்துக்கு புறப்பட்டு போகிறான். இப்போதான் அண்ணன் மீது ஞாபகம் வருது. தகப்பனாருடைய மரணத்துக்கு பின்பு யாக்கோபை கொலை செய்வேன் என்று சொல்லி இருந்தான். அதனால தான் பயந்து மாமா வீட்டுக்கு வந்தோம். இப்பொழுதோ மனைவிகள், குழந்தைகள், மந்தைகள் எல்லாம் பெரிய பரிவாரங்கள் இருக்கிறது. பெரிய பரிவாரத்தோடு இருக்கிறேன். இப்பொழுது நான் போனால் என்னுடைய அண்ணன் எல்லாத்தையும் கொன்னுருவானோ, என் பிள்ளைகளை கொன்று விடுவானோ, என் குடும்பம் அழிஞ்சிருமோ என்று பயப்படுறான். வெகுமதி கொடுத்து அனுப்புகிறான் அவனை கொஞ்சம் சாந்தப்படுத்துவதற்கு. பதில் கிடைக்குது. 32ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில், ஏசா 400 பேரோடு உன்னை எதிர்கொண்டு வருகிறான் என்று இவனுக்கு பதில் கிடைக்குது. வாசிங்க 32:6. அந்த ஆட்கள் யாக்கோபினிடத்துக்கு திரும்பி வந்து, யாக்கோபிடத்திலே திரும்பி வந்து, நாங்கள் உம்முடைய சகோதரனாகிய ஏசாவினிடத்துக்கு போய் வந்தோம், அவரும் 400 பேரோட உம்மை எதிர்கொள்ள வருகிறார் என்றார்கள். அண்ணனும் தம்பியும் பிரச்சனையா இருந்தாலும் சந்திக்கும் இடத்துல ஒரு 400 பேர், 1 2 பேர் 10 பேர், 400 பேரோடு சகோதரன் வருகிறான் என்றால் என்ன அர்த்தம்? அவ்வளவுதான். என்னுடைய குடும்பத்தையே அழிக்க போகிறான், என் பிள்ளைகளை எல்லாம் அழிக்க போகிறான் என்று பயந்தான். சரி, நம்மளும் ரெடியாகிக்கிறோம் என்று அவன் எதிர்த்து நிற்கலை, தன்னை அதற்கென்று ஆயத்தப்படுத்தலை. லாபானிடத்திலேயே வாய் திறவாமல் எதிர்க்காமல் இருந்த யாக்கோபு சகோதரனிடத்தில் எப்படி எதிர்ப்பான்? அவனுக்கு அந்த எதிர்த்து நிற்கக்கூடிய அந்த குணம் இல்லை. இது ஆண்டவராக இயேசுவிடத்திலே இருந்த திவ்ய சுபாவம். வாய் திறவாமல் இருந்த ஆட்டை போல, மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்னதாக இருந்த ஆட்டை போல அவர் வாய் திறவாமல் இருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறபடி இவன் வாய் திறக்க மாட்டான், எதிர்க்கவே மாட்டான். அந்த திவ்ய சுபாவம் இவனிடத்தில் இருந்தது. கர்த்தரிடத்தில் தான் போனான். கர்த்தரிடத்திலே போனான். தன் மனைவி, பிள்ளைகள், அவனோட மந்தைகள் அனைத்தையும் அக்கறைப்படுத்தினான். எல்லாவற்றையும் அக்கறைப்படுத்தி விட்டு அவன் தனித்து இருந்தான். தனித்திருந்து விடிய விடிய கர்த்தரோடு போராடுறான். கர்த்தரிடத்துல தான் சொன்னான். யாரிடத்திலும் அவன் போராடலை. மனிதர்களோடு போராட்டம் இல்லை. லாபானோடு போராடவில்லை. ஏசா உடன் போராடவில்லை, எதிர்க்கவில்லை. கர்த்தரிடத்தில் என்னை ஆசீர்வதித்தால் அன்றி நான் உங்களை போக விட மாட்டேன் என்று இரவெல்லாம் கர்த்தரோடு போராடுகிறான். நீ 32ஆம் அதிகாரம் 22 28 வரைக்கும் நம்ம வாசித்து பார்க்கலாம். போராடி இரவெல்லாம் கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிறான். ஒரு இரவு அவன் போராடின ஒரு போராட்டம். கர்த்தர் சொல்லுகிறார், பொழுது விடுகிறது, என்னை போக விடு. ஆனா இவன் என்ன சொன்னான்? வாசிங்க இந்த வசனத்தை. அவர் நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன் நீர் என்னை ஆசீர்வதித்தால் அன்றி போக விட்டேன். எனக்கு விரோதமாய் ஏசா 400 பேரோட வருகிறான். என்னோட குடும்பமே அழிஞ்சிரும். என்னை ஆசீர்வதிங்க, என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க என்று என்னை ஆசீர்வதித்தால் அன்றி உம்மை நான் போக விட மாட்டேன் என்று கர்த்தரோடு ஜெபத்தில் போராடினான். கர்த்தர் அப்ப கேட்பார், உன் பேர் என்ன? தகப்பன் ஒரு நாளிலே கேட்டான், நீ யார் மகனே, உன் பேர் என்ன?
யாக்கோபு தன் சகோதரன் பெயரை சொல்லி, நான் ஏசா, உங்கள் மூத்த மகன் ஏசா என்று பொய் சொல்லி தகப்பனை ஏமாற்றி ஆசீர்வாதம் வாங்கினவன். இன்றைக்கு தேவன் கேட்கிறார், உன் பேர் என்ன? இப்பொழுது அவன் மன திரும்பி விட்டான், தன் பிள்ளைகளை எல்லாம் உணர்ந்து விட்டான். யாக்கோபு என்றான். கர்த்தர் அங்கே அவனை ஆசீர்வதித்தார். நீ இஸ்ரவேல் என்று நீ அழைக்கப்படுவாய், உன்னை ஆசீர்வதிக்கிறேன். ஒரு தகப்பனுடைய ஒரு ஜெபம், இரவெல்லாம் போராடின ஒரு ஜெபம், இன்றைக்கு ஒரு தேசமே உருவானது, இஸ்ரவேல் தேசம். அந்த ஒரு ஜெபத்தினால உலகத்துக்கே இன்றைக்கு எல்லாருமே கண்களை ஏறிட்டு பார்க்கக்கூடிய, உற்று பார்க்கக்கூடிய ஒரு இடம் இஸ்ரவேல். அப்படிப்பட்ட ஒரு தேச உருவாகுவதற்கு ஒரு இரவு ஜெபம். அடுத்த நாள் காலையில் ஏசா 400 பேரோடு வருகிறான். எதிர்கொண்டு போகும்போது ஏசாவின் மனசு மாறிடுச்சு. தன் சகோதரனை கட்டி தழுவி முத்தமிட்டு அழறாங்க. பாருங்க, எதிர்க்கவில்லை. அவன் கர்த்தரோடு போராடி அவன் எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகிறான். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். இந்த யாக்கோபிடத்தில் இருந்த இந்த சுபாவம் தான் ஆண்டவராகிய இயேசுவிடத்திலும் இருந்தது, இந்த திவ்ய சுபாவம். ஏசாயா 53:7, 53:7. அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். ஆண்டவராகிய இயேசு நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. ஆனாலும் தன் வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போல தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாத இருக்கிற ஆட்டை போல அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். வாயே திறக்கல. அவர் நெருக்கப்பட்டார், ஒடுக்கப்பட்டார், சிறுமைப்படுத்தப்பட்டார், வாயே திறக்கல. இந்த திவ்ய சுபாவம் யாக்கோபிடத்தில் இருந்தது. லாபானிடத்துல வாயே திறக்கல, ஏசாவிடம் வாயே திறக்கல, கர்த்தரோட தான் ஜெபத்தில் போராடினான். இந்த திவ்ய சுபாவம், சகிப்புத்தன்மை. ஆண்டவராய் இயேசு தனக்கு முன் வைக்கப்பட்ட சந்தோஷத்தின் பொருட்டு பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்தார். ஆகவே அவரை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயர் 12:2-3 வசனங்களில் சொல்லுவார். இவைகளெல்லாம் முற்பிதாக்களிடத்திலே காணப்பட்ட இந்த திவ்ய சுபாவங்கள், என்ன சொன்னாலும் கீழ்ப்படியக்கூடிய தன்மை ஆபிரகாம் இடத்துல. ஈசாக்கு வாக்குவாதமே செய்ய மாட்டார், எதிர்க்கவே மாட்டார். யாக்கோபு பேசவே மாட்டார், எதிர்க்கவே மாட்டார். இதெல்லாம் ஆண்டவராய் இயேசுவிடத்திலே காணப்பட்ட திவ்ய சுபாவம். இன்றைக்கு தேவன் நம்மிடத்தில் அதைத்தான் விரும்புகிறார். அந்த திவ்ய சுபாவத்துக்கு நீங்கள் பங்கடையணும். அதற்குத்தான் இந்த வாக்குத்தத்தங்களும் வேத வாக்கியங்களும் நமக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது என்று பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதுவார். 2 பேதுரு 1 வசனத்தில் வாசிங்க. 4. இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி, இச்சையினாலே உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆகும். திவ்ய சுபாவம் என்பது மனிதரிடத்தில் அல்ல, அது தெய்வீக சுபாவம். அது தேவனிடத்தில், ஆண்டவராகிய இயேசுவிடத்தில் உள்ள சுபாவம், திவ்ய சுபாவம். அதில் நமக்கு பங்கு வேண்டும். முற்பிதாக்கள் அதில் பங்கடைஞ்சிருந்தாங்க. திவ்ய சுபாவம் முற்பிதாக்களிடத்திலே இருந்தது. ஆகவே தேவன் அவர்களுடைய தேவன் என்று சொல்ல வெட்கப்படவில்லை. அந்த திவ்ய சுபாவம் எப்படி அவங்களுக்குள்ள இருந்தது? மேலானதையே தேடினாங்க. பரமதேசம், அதான் நம்முடைய சொந்த தேசம். நம்ம அங்கே தானே போகிறோம். ஆகவே இந்த பூமிக்குரிய காரியங்களில் நஷ்டமோ கஷ்டமோ, வாக்குவாதம் செய்யக்கூடிய தருணங்களோ, எதிர்க்கக்கூடிய தருணங்களோ வந்தாலும் ஒன்றும் பதில் பேச மாட்டாங்க. நாம் இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல. நாம் இந்த பூமிக்கு நம்ம அந்நியர். நாம் இந்த பூமிக்கு பரதேசி. நாம் இதற்கு சொந்தமானவர்கள் அல்ல. நம்ம ஏன் வாக்குவாதம் பண்ணணும்? நாம ஏன் எதிர்க்கணும்? நாம ஏன் சண்டை போடணும்? நாம ஏன் கலவரம் பண்ணணும்? நாம் இதற்கு அந்நியர். நமக்கு பரமதேசம் ஒன்று உண்டு, அதை நம்ம நாடி போகிறோம் என்பதனாலேயே தேவன் சொல்லுக்கெல்லாம் கீழ்ப்படிவாங்க. வாக்குவாதம் பண்ண மாட்டாங்க, எதிர்க்க மாட்டாங்க. தேவன் அவர்கள் மீது சந்தோஷப்பட்டார். உபாகமம் 30
10வது வசனத்துல வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்லுகிறார், உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் கைக்கொள்ளும் போது உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் திரும்பும் போதும் கர்த்தர் உன் பிதாக்கள் மேல் சந்தோஷமாய் இருந்தது போல, உன் பிதாக்கள் மேல் சந்தோஷமாய் இருந்தார். ஆபிரகாம் மேல் சந்தோஷமாய் இருந்தார், ஈசாக்கின் மீது சந்தோஷமாய் இருந்தார், யாக்கோபின் மீது சந்தோஷமாய் இருந்தார். முற்பிதாக்கள் மேல் சந்தோஷமாய் இருந்தது போல உன் மீதும் உனக்கு நன்மை உண்டாக சந்தோஷமாய் இருப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முற்பிதாக்கள் மேல் அவருக்கு சந்தோஷம். காரணம், ஆபிரகாம் அவரை சந்தோஷப்படுத்தினான், சொல்லுக்கு கீழ்ப்படிந்ததுனால. ஈசாக்கு தேவனை சந்தோஷப்படுத்தினான், வாக்குவாதமே செய்ய மாட்டான். யாக்கோபு அவரை சந்தோஷப்படுத்தினான், எதிர்க்கவே மாட்டான், வாயை திறக்க மாட்டான். இவர்களெல்லாம் தேவனை சந்தோஷப்படுத்தியவர்கள். இவர்கள் மேல் தேவன் சந்தோஷமாய் இருந்தார் என்று இப்போ நம்ம வேதத்தில் வாசித்தோம், உபாகமம் 30:10. ஆகவே தேவன், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்ல வெட்கப்படலை. அவர்கள் நாடினதெல்லாம் மேலான பரமதேசம். இந்த பூமியை அவங்க சொந்தமாக நினைக்கவே இல்லை. நாங்கள் இதற்கு அந்நியர், உலகத்துக்கு நாங்கள் அந்நியர், இந்த பூமிக்கு நாங்கள் அந்நியர், நாங்கள் பரதேசி. ஏதோ வாழ வேண்டிய கட்டாயம் இருக்கிறனால நாங்கள் வாழ்ந்துட்டு போகிறோம். பரதேசிகள், இதற்கு சொந்தக்காரர்கள் அல்ல, எங்களுடைய சொந்தம்லாம் மேலே இருக்கிறது என்று நம்மை போல மனிதர்களாக இருந்த முற்பிதாக்கள் பூமியில் வாழ்ந்துட்டு போனாங்க. ஆகவே தேவனாகிய கர்த்தர், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன், இதுவே என்றென்றைக்கும் நித்திய நித்தியமாய் என்னுடைய நாமம், இதுவே என்னுடைய பேர் பிரஸ்தாபம், தலைமுறை தலைமுறைக்கும் இது என் பேர் பிரஸ்தாபம் என்று சந்தோஷமாக சொன்னார். அருமையானவர்களே, இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் நம்மிடத்தில் விரும்புகிறது என்ன? அந்த திவ்ய சுபாவம் நமக்கிட்ட இருக்கணுமா? இப்போ நம்ம வாசித்தோம் 2 பேதுரு 1:4 வசனத்தில், அந்த திவ்ய சுபாவத்துக்கு நீங்கள் பங்குள்ளவர்களாக வேண்டும் முற்பிதாக்களைப் போல. அப்போதான் அவங்களுடைய சந்ததியாக முடியும், கிறிஸ்துவின் சந்ததியாக முடியும். அந்த திவ்ய சுபாவத்துக்கு நம்ம பங்கடைய வேண்டும், பங்குள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்போ தான் கர்த்தரிடத்தில் நமக்கு பங்கு இருக்கும், பரலோகத்திலையும் நமக்கு பங்கு இருக்கும். இன்றைக்கு நம்முடைய சுபாவங்கள் எப்படி இருக்கிறது? நாம் கிறிஸ்தவர்கள், ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள், ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி கொண்டாலும் சுபாவத்தில் மாற்றமே இல்லை, தன்மையில் மாற்றமே இல்லை, நம்முடைய குணங்களில் மாற்றமே இல்லை. ஆனால் முற்பிதாக்கள் இந்த பூமிக்குரிய காரியங்களில் அவங்க இது நமக்கு சொந்தம் இல்லை, நம்ம ஏன் இதில் தலையிடணும் என்று பரமதேசத்தை நாடி போனதுனால அவங்க சுபாவங்கள் எத்தனை அருமையாக இருந்தது. நாம் மேலானதை வாஞ்சிக்கும் பொழுது நம்முடைய சுபாவங்களும் அதுபோல திவ்யமான சுபாவமாய் மாறும். தேவனாகிய கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, இந்த வேளையிலும் கூட அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதினது போல இந்த திவ்ய சுபாவத்துக்கு நாங்கள் பங்கடைய வேண்டுமப்பா. திவ்ய சுபாவம் என்பது ஆண்டவராகிய இயேசுவுக்குள் காணப்பட்ட தன்மைகள், அவருடைய சுபாவங்கள் எங்களிடத்திலே காணப்பட வேண்டும். எங்களிடத்திலே காணக்கூடிய அந்த மாம்ச சுபாவம், ஆண்டவரே பிறக்கும் பொழுதே இருந்த ஜென்ம சுபாவம் எங்களை விட்டு நீங்க வேண்டும். திவ்ய சுபாவத்துக்கு நாங்கள் பங்கடைய வேண்டும். முற்பிதாக்களுக்கு ஆண்டவரே இந்த திவ்ய சுபாவத்திலே பங்கடையக்கூடிய மேலான கிருபையை தந்திருந்தீர். தேவனாகிய கர்த்தர் அவர்கள் மேல் சந்தோஷமாய் இருந்தீர். அவர்கள் பெயரை சொல்லி தேவன் என்று சொல்ல நீங்கள் வெட்கப்படவில்லை அப்பா. ஆண்டவரே இயேசுவே, எங்களை நினைத்து பார்க்கும் பொழுது எங்கள் பெயரை சொல்ல நீர் வெட்கப்படுவீர். ஆண்டவரே, எங்களுடைய சுபாவங்கள், தன்மைகள், குணங்கள், பண்புகள், எங்கள் ஜீவியம் அனைத்திலும் மாற்றம் வேண்டும். எங்களுக்கு உதவி செய்யும், கிருபை தாரும், ஆசீர்வதியும். உமக்கே கோடா கோடி சோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருக்கு மகிமை ஏறெடுக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்ட தேவனுடைய ஜனத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். உமக்கே மகிமை உண்டாகட்டும். துதி கணம் மகிமையில் நமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.